இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நம்முடைய குடும்பங்களிலே வெறுப்பு, வெறுமை, பிளவு இவைகள் இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், whom do we please in our family? நம்முடைய குடும்பத்துல நாம் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம்? ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சி செய்யாத குடும்பத்துல அன்னைக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல அது ஒரு பெரிய பிளவையும் ஒரு குழப்பத்தையும் ஒரு வெறுப்பையும் கொண்டு வந்து விடும். அதனால் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். whom do we please in our families? இரண்டாவதாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 27:8. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இங்க ரெபேக்காள் தன்னுடைய மகனிடத்துல சொல்லுகிறார், do what I teach you. நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேனோ நீ அதை செய்ய வேண்டும், இல்லையா? நான் சொல்றது மட்டும் நீ செய் என்று சொல்லுகிறாள். ஆனா என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல, நீ எனக்கு கொண்டு வா, அதாவது நம்முடைய மந்தைக்கு போய் நீ 2 வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அதை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி நான் சமைத்து தருகிறேன். நீ ஏசாவினுடைய ஆடையை அணிந்து கொண்டு, ஆனா நீ யாக்கோபு போட போற ட்ரெஸ் ஏசாவோடது, போய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாள். She is teaching his son about cheating. எப்படி ஏமாற்றலாம் என்பதை தன்னுடைய மகனுக்கு இவள் இங்கு நடைமுறையில பிராக்டிக்கலா she is teaching and she is saying, நான் உனக்கு என்ன டீச் பண்றோம் அது எப்படி செய்ய வேண்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். என் சொல்லை மாத்திரம் கேட்டு, நீ நான் சொல்றதை மட்டும் கேளு, வேற எதையும் கேட்காத, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, போய் இது நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பின்னர் இந்த யாக்கோபுக்கு ஏசாவினுடைய நல்ல ஆடைகளை எடுத்து, தன்னுடைய மூத்த மகனுடைய நல்ல வஸ்திரங்களை எடுத்து இளைய மகனாக யாக்கோபுக்கு உடுத்துகிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு தாய் அந்த குடும்பத்துல எப்படி ஏமாத்தலாம் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த குடும்பம் கடைசியில பிளவுபட்டு போனது. ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இங்கு இந்த குடும்பத்துல கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள், இல்லையா, சொல்லி கொடுக்கப்பட்டவை, நான் சொல்றதை மட்டும் செய்ய, ஏமாற்ற காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அங்க வெறுப்பும் பிளவும் தான் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பத்துல ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், வாட் டு வி டீச் இன் ஆர் ஃபேமிலி? நம்முடைய குடும்பத்துல எதை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், மை ஃபேமிலி இஸ் நாட் அ ஸ்கூல் டு டீச் சம்திங். எங்களுடைய குடும்பங்கள் ஒன்றும் பள்ளிக்கூடங்கள் அல்ல எதையோ கற்றுக் கொடுப்பதற்கு என்று. ஆனா குடும்பத்தில் இருந்துதான் பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். டீச்சிங் இஸ் நாட் ஆல்வேஸ் இன் தி போர்ட், ஆன் தி போர்ட். ஏதோ ஒரு போர்டில் வச்சு எழுதி போடுறதுல இல்லைங்க. டீச்சிங் என்பது நிறைய நேரங்களில இந்த கற்றுக்கொள்ளுதல் என்பது வாழ்க்கையின் அனுபவங்கள்ல பேச்சில நடந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் வெரி இன்ஃபார்மல் லேர்னிங் which happens at home. நம்முடைய குடும்பத்துல அது இயல்பாக சில கற்றுக்கொள்ளுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்க ரெபேக்காலும் அந்த இடத்துல அதைத்தான் செய்கிறாள். தன்னுடைய மகனுக்கு ஏமாற்ற சொல்லி கொடுக்கிறாள். நீ இப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா she is teaching his son to cheat. விளைவு வெறுப்பும் கோபமும் பிளவும் தான். நீங்க நம்ம குடும்பத்துல எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம குடும்பத்துல பேசும் பொழுது பிள்ளைங்க எதை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்? ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம குடும்பமா ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது, நம்ம குடும்பத்துல பிள்ளைகள் பார்க்கதாய் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்ம போடுகிற திட்டமிடல்கள், இது எல்லாம் இட் இஸ் டீச்சிங் them something. ஒரு பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவியா நமக்குள் நடக்கிற உரையாடல்கள், நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்க கணவன் மனைவியா எப்படி பேச போறாங்க என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய ஒரு தேவை வரும் பொழுது, அல்லது திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் இடையே இருக்கிற உறவுல நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய முன்னுரிமைகள், பிள்ளைகள் நாளைக்கு அவங்க இருக்கிற இடத்துல திருச்சபையில எப்படி பங்கேற்க போகிறாங்க என்பதை டீச் பண்ணி கொண்டிருக்கிறது. Whatever we do in our family is a teaching to our children. What do we teach in our families? இந்த குடும்பம் ஏமாற்ற கற்றுக் கொடுத்தது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 27:20. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான்.
அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். பாருங்களேன், இந்த குடும்பத்துல இவங்க ஏமாத்து சொல்லி கொடுத்து இந்த அவங்க அப்பா கேட்கிறாரு, இப்ப எப்படா நீ வேட்டையாடி தானே கொண்டு வரணும், அதுக்குள்ள உனக்கு எப்படிப்பா இந்த இது சீக்கிரமா கிடைச்சதுன்னு கேட்டா, இந்த யாக்கோபு சொல்லுகிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். எப்படி சொல்றான் பாருங்க, இவன் ஏமாற்றி கொண்டு வந்து அவங்க அம்மா சமைத்து கொண்டு வந்தது கேட்டா உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேரிட பண்ணினார். இப்படிதான் நடந்து போடும். இன்னைக்கு குடும்பங்களிலே நாம் தவறானவைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் கூட தேவன் பெயரை பயன்படுத்தி பொய்களை சொல்லுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். இங்க யாக்கோபு he was lying in the name of God. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இவைகளை நேரிட பண்ணினார் என்று. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பெயரை பயன்படுத்தி பொய்கள் சொல்லப்படுகின்றன. விளைவு என்ன? 2 பேரையும் ஒரே நேரத்தில் இழந்துடக்கூடாது, ஓடிப்போ என்று சொல்லி ஒரு பிளவு குடும்பத்துல. What do we teach in our families? சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத ஏமாற்றுகிற காரியங்களை, தவறான முன்னுதாரணங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கே தீர்மானிப்போம், கடவுளுடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்போம். குடும்பத்துல உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அநேக நேரங்களிலே பல சூழ்நிலைகளில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான முன்னுதாரணங்களை போதித்துக் கொண்டிருக்கிறோம். பொய் சொல்ல நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், ஏமாற்ற நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், தவறான முன்னுரிமைகளை எங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை மாற்றும் சுவாமி, வேதத்தின் அடிப்படையில் கருத்தாய் உண்மை குறித்து எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.